Hi students, now we are going to discuss about the thymus. Thymus is a primary lymphoid organ. So the thymus is a flat and bilobed organ located behind the sternum. ஸோ தைமஸ் வந்துட்டு தட்டையாக இருக்கக்கூடியது, இரண்டு கதுப்புகளை கொண்ட ஒரு உறுப்பு. இது எங்கு காணப்படுகிறது அப்படின்னா, இட் இஸ் லொக்கேட்டட் பிஹைண்ட் தி ஸ்டெர்னம் above தி ஹார்ட். ஓகே, மார்பு எலும்புக்கு பின்னாடி அண்டு இதயத்திற்கு மேல் பகுதியில் இது காணப்படுகிறது. ஸோ ஈச் லோப் ஆஃப் த தைமஸ் கண்டைன்ஸ் நியூமரஸ் லோபியூல்ஸ். ஒவ்வொரு தைமஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லோப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய லோபியூல்ஸ் இருக்குது, நிறைய எண்ணிக்கையிலான லோபியூல்ஸ் காணப்படுது. அது வந்துட்டு ஒவ்வொரு லோபியூல்ஸும் செப்பரேட்டட் பை ஈச் அதர், ஒவ்வொன்றும் தனித்தனியாக கனெக்டிவ் டிஷ்யூ செப்டா அப்படின்னு பேர், செப்டா அப்படிங்கிற இணைப்பு திசு மூலமாக பிரிக்கப்பட்டுள்ளது. எது ஒவ்வொரு லோபியூல்ஸும். ஸோ ஈச் லோபியூல் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு 2 கம்பார்ட்மெண்ட்ஸ். ஓகேவா? அப்போ நிறைய லோபியூல்ஸ் வந்து உள்ளே இருக்குது. அந்த லோபியூல்ஸ் வந்து ஒவ்வொரு லோபியூல்ஸும் எதன் மூலம் பிரிக்கப்பட்டிருக்கு? செப்டாங்கிற அந்த இணைப்பு திசு கனெக்டிவ் டிஷ்யூ மூலமாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லோபியூல்ஸ்குள்ளேயும் பார்த்திங்கன்னா 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்குது, 2 பகுதிகள் காணப்படுகிறது. ஒன்று வந்து அவுட்டர் கம்பார்ட்மெண்ட்ஸு, அவுட்டர் பகுதிக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்பார்ட்மெண்ட்டு, அது பேர் அவுட்டர் கார்டெக்ஸ்னு பேர். அதில் வந்து என்ன இருக்குன்னா டென்ஸ்லி பேக்டு வித் இம்மெச்சூர் டி செல்ஸ், அது பேர் தைமோசைட் அப்படின்னு பேர். ஸோ முதிர்ச்சி அடையாத அந்த டி செல்ஸ், அதுக்கு பேர் தைமோசைட்டுன்னு பேர். அது வந்துட்டு நெருக்கமாக அமைந்து காணப்படுகிறது. வேறஸ் த இன்னர் கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆர் மெடுலா அப்படின்னு பேர், இஸ் ஸ்பார்ஸ்லி பாப்புலேட்டட் வித் மெச்சூர் தைமோசைட்ஸ். ஸோ முதிர்ச்சி அடைந்த தைமோசைட்டுகள் வந்து பரவலாக இந்த மெடுலா பகுதியில் காணப்படுகிறது. ஓகே, ஒன் ஆஃப் இட்ஸ் மெயின் செக்ரீஷன், இது தைமஸோட செக்ரீட் பண்ணுற அந்த ஹார்மோன் பேர் என்ன? தைமஸ் செக்ரீட் பண்ணுற இந்த ஹார்மோன் என்ன அப்படின்னு கேட்டால் தைமோசின் அப்படின்னு பேர். இந்த தைமோசின் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டிமுலேட் த டி செல்ஸ் டு பிகம் மெச்சூர் அண்டு இம்யூனோ காம்பிட்டன்ட். ஸோ அந்த டி செல்களை முதிர்ச்சி அடைய செய்யக்கூடிய செயலை வந்துட்டு இந்த தைமோசின் செய்யுது. அண்டு அந்த டி செல்கள் வந்து மேலும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட செல்களாக மாறக்கூடிய தன்மையாகவும் இது மாற்றக்கூடியதாக இந்த தைமோசின் இருக்குது. ஓகே, இது வந்துட்டு அப்போ தைமஸில் செக்ரேட் ஆகக்கூடிய அந்த ஹார்மோன் பேர் என்னன்னு கேட்டால் தைமோசின் சொல்லணும். தைமோசினோட வேலை என்ன அப்படின்னு கேட்டால் ஸ்டிமுலேட் தி டி செல்ஸ் டு பிகம் மெச்சூர். அந்த டி செல்ஸில் வந்துட்டு டி செல்களில் முதிர்ச்சி அடைய செய்கிறதுக்கும் அந்த டி செல்கள் வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை பெறுவதற்கும் இது வந்துட்டு தூண்டக்கூடியதாக இந்த தைமோசின் இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இயர்லி டீன்ஸில் தான் தைமஸ் பிகின்ஸ் டு அட்ரோஃபி இஸ் ரீப்ளேஸ்டு பை அடிப்போஸ் டிஷ்யூ. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தைமஸ் வந்து அப்படியே படிப்படியாக இது வந்துட்டு தன்னோட செயலை இழந்துடும். அதுக்கு பதிலாக அடிப்போஸ் திசு அந்த இடத்துல வளர்ந்துடும். ஆரம்பத்தில் இது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த தைமஸ் தான். அதுக்கப்புறம் அப்படியே நாளடைவில் இது மறைஞ்சு ஒரு அடிப்போஸ் திசுவாக மாறிடும். தைமஸ் இஸ் மோஸ்ட் ஆக்டிவ் டியூரிங் தி நியூநாட்டல். குழந்தை பருவத்தில் தான் இது வந்துட்டு நல்ல செயல்திறன் புரிவதாக இருக்குது. அண்ட் ப்ரீ அடலசன்ஸ் பீரியடு. ஓகே, ஸோ அதனால் இந்த தைமஸ் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா டயக்ராம் பார்த்து வச்சுங்க. இந்த எல்லோ கலரில் இருக்கிறது தான் ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலரில் இருக்கிறது தான் தைமஸ்ஸு. ஸோ அந்த தைமஸோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க. 2 லோப்ஸ் இருக்குது, ரைட் லோப் லெஃப்ட் லோப்னு. அதுக்குள்ளே உள்ள லோபியூல்ஸ் இருக்கும். அந்த லோபியூல்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை செப்டா, அதுதான் சொல்கிறோம். ஸோ இப்போ ஹார்ட்டுக்கு மேலே தான் இது லொக்கேஷன் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து வந்து போன் மேரோ. இது வந்துட்டு பிரைமரி லிம்ஃபாய்டு டிஷ்யூ ஃபவுண்டு வித்தின் த ஸ்பாஞ்சி போர்ஷன் ஆஃப் தி போன். ஸோ இந்த எலும்பில் பஞ்சு போன்ற ஒரு அமைப்பில் தான் இது வந்துட்டு இந்த லிம்ஃபாய்டு டிஷ்யூ வந்துட்டு இந்த போன் மேரோ இருக்குது. எலும்பு மஜ்ஜை காணப்படுகிறது. எலும்பில் தான் இருக்கும். எலும்பில் பஞ்சு போன்ற பகுதியில் இது காணப்படுகிறது. போன் மேரோ கண்டெய்ன்ஸ் ஸ்டெம் செல்ஸ் நோன் அஸ் ஹெமட்டோபாய்டிக் செல்ஸ். ஸோ போன் மேரோவில் வந்துட்டு ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். ஸ்டெம் செல்ஸ் பற்றி ஏற்கனவே நல்லா தெரிஞ்சிருக்கோம். அது வந்து ஒரு தண்டு செல்கள், அது பேர் ஹிமட்டோபாய்டிக் செல்ஸ்னு பேர். போன் மேரோவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம் செல்லுக்கு பேர் ஹிமட்டோபாய்டிக்
செல்ஸ்ன்னு பேர், குருதியாக்க செல்கள் அப்படின்னு பேர். ஸோ தீஸ் செல்ஸ் ஹேவ் த பொட்டென்ஷியல் டு மல்டிப்ளை த்ரூ த செல் டிவிஷன். ஸோ இது வந்துட்டு செல் பிரிதல் மூலமாக பெருகக்கூடிய தன்மை வந்துட்டு இந்த திறன் வந்து இந்த செல்ஸ்க்கு காணப்படுகிறது. இது வந்துட்டு அப்படியே ஸ்டெம் செல்ஸாகவும் தொடர்ந்து இருக்கும், இல்லையா டிஃப்ரென்ஷியேட் அண்ட் மெச்சூர் இன்ட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளட் செல்ஸ், பல்வேறு வகையான இரத்த செல்களாக மாறக்கூடிய தன்மை வந்துட்டு மாறுபடக்கூடிய தன்மை வந்துட்டு இந்த ஸ்டெம் செல்ஸ்க்கு காணப்படுகிறது. ஓகே, அப்போ எந்த வகையான செல்ஸாகவும் மாறும், எந்த வகையான இரத்த செல்களாகவும் மாறும். அது வந்து ரெட் பிளட் செல்ஸாகவோ இல்லை ஒயிட் பிளட் செல்ஸாகவோ இல்லை பிளேட்லெட்ஸாகவோ மாறக்கூடிய தன்மை வந்துட்டு இந்த ஸ்டெம் செல்ஸ்க்கு இருக்குது. இந்த ஸ்டெம் செல்ஸ் போன் மேரோவில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஹெமட்டோபாய்டிக் செல்ஸ் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ இது தைமஸ், போன் மேரோ, இது ரெண்டும் வந்து பிரைமரி லிம்ஃபாய்டு டிஷ்யூஸ். அது வந்துட்டு பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் அண்ட் போன் மேரோ இஸ் அ பிரைமரி லிம்ஃபாய்டு டிஷ்யூஸ். ஓகே, தைமஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க, அதே மாதிரி போன் மேரோ நல்லா தரவு பண்ணிக்கணும். அடுத்து வந்து செகண்டரி ஆர் பெரிஃபரல் லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸு, இரண்டாம் நிலை நிணநீர் உறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த செகண்டரி ஆர் பெரிஃபரல் லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் ஆன்டிஜன் இஸ் லொக்கலைஸ்டு ஸோ தட் இட் கேன் பி எஃபெக்டிவ்லி எக்ஸ்போஸ்ட் டு மெச்சூர் லிம்ஃபோசைட்ஸ். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் நிலை நிணநீர் உறுப்புகள் வந்துட்டு ஆன்டிஜன் வந்துட்டு எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த முதிர்ச்சியடைந்த லிம்ஃபோசைட்டுகள் வந்துட்டு அதை வந்துட்டு அந்த ஆன்டிஜனை எதிர்கொள்ளும். அப்போ இந்த எங்கெல்லாம் இந்த ஆன்டிஜன் இருக்கோ இந்த செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கனில் தான் ஆன்டிஜன்ஸ் வந்து பிடிக்கப்படும், வடிகட்டப்படும். ஸோ அங்கே வந்துட்டு இந்த மெச்சூர் லிம்ஃபோசைட்ஸ் போய் அதை வந்துட்டு அட்டாக் பண்ணி அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். ஓகே, ஸோ த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் லிம்ஃப் நோட்ஸ், இப்போ எதெல்லாம் வந்துட்டு செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன் அப்படின்னு கேட்டால் லிம்ஃப் நோடு, நிணநீர் முடிச்சு, அப்பெண்டிக்ஸ், அடுத்து வந்து பேயர்ஸ் பேச்சஸ் ஆஃப் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட். ஸோ இந்த குடலுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த பேயர்ஸ் பேச்சஸ்னு பேர். டான்சில்ஸு, அடுத்து அடினாய்ட்ஸு, ஸ்ப்ளீன், மால்ட், கால்ட், பால்ட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். ஓகேவா, மால்ட்னு என்ன, மியூக்கோசல் அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ. கால்ட் அப்படின்னு கேட்டால் கட் அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூஸ். பால்ட் அப்படின்னு கேட்டால் பிராங்கியல் ட்ரக்கியல் அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ அப்படின்னு பேர். ஸோ இதெல்லாம் வந்துட்டு செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸு. வில் see the ஒன் பை ஒன்று. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பேயர்ஸ் பேச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு மனிதனோட அந்த குடல் பகுதியில் காணப்படக்கூடியது. இது வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கும். போன வருஷமே நம்ம வந்துட்டு இந்த பேயர்ஸ் பேச்சஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஏரியாஸ் ஆஃப் திக்கண்ட் டிஷ்யூஸ், இது வந்துட்டு திக்காக இருக்கக்கூடிய திசு that are embedded in the mucus secreting line in the small intestine. சிறுகுடலில் மியூக்கஸ் செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த சுவர் பகுதியில் இது வந்து பதிந்து காணப்படும். இது இந்த பேயர்ஸ் பேச்சஸ் மனிதனோட குடல் பகுதியில், சிறுகுடல் பகுதியில் மியூக்கஸ் செக்ரீட்டிங் அந்த சுவரில் இது வந்து பதிந்து காணப்படும். மற்ற வெர்டிபிரேட் அனிமல்ஸ்லேயும் இது காணப்படும். ஸோ இந்த பேயர்ஸ் பேச்சஸ் பார்த்தீங்கன்னா கண்டெயின் வெரைட்டி ஆஃப் இம்யூன் செல்ஸ், நோய் எதிர்க்கக்கூடிய செல்ஸ் வந்து நிறையா இருக்குது. இன்க்ளூடிங் மேக்ரோஃபேஜஸ் இருக்குது, டென்ட்ரிட்டிக் செல்ஸ் இருக்குது, டி செல்ஸ் அண்ட் பி செல்ஸ். இது எல்லாமே இந்த பேயர்ஸ் பேச்சஸில் காணப்படக்கூடிய செல்கள். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த பேயர்ஸ் பேச்சஸ்லாம் கேட்பான். அடுத்து வந்து டான்சில்ஸ், பேலட்டின் டான்சில் அப்படின்னு சொல்லுவோம், அன்னடான்சில்ஸ். இதெல்லாம் வந்துட்டு பேர் ஆஃப் சாஃப்ட் டிஷ்யூஸ், ஒரு ஜோடி சாஃப்ட் டிஷ்யூஸ், மென்மையான திசுக்களாலான ஒரு கூட்டத்துக்கு பேர் மாசஸ் தான். லொக்கேட்டட் த பேக் ஆஃப் தி த்ராட், தொண்டைக்கு பின்பகுதியில் இது இருக்குது. ஸோ த டான்சில்ஸ் ஆர் அ பார்ட் ஆஃப் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். ஓகே, இந்த நிணநீர் மண்டலத்தோட ஒரு பகுதி தான் அதை வந்து டான்சில்ஸ் சொல்கிறாங்க. ஸோ விச் ஹெல்ப் டு ஃபைட் அ இன்ஃபெக்ஷன், நோய்க்கு எதிராக இது வந்து சண்டையிட்டு உதவி செய்யக்கூடியதாக இருக்குது. தி ஸ்டாப் தி இன்வாடிங் ஜெர்ம்ஸ், ஸோ உள்ளே வந்துட்டு நுழையக்கூடிய நோய் கிருமிகளை இது வந்து தடுத்து நிறுத்துறது. எது இன்க்ளூடிங் பாக்டீரியா அண்டு வைரஸஸ். ஓகே, அடுத்து வந்து ஸ்ப்ளீன் இஸ் அ செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன். ஸோ இது வந்துட்டு ஸ்ப்ளீனை வந்துட்டு என்ன சொல்லலாம்,
இரண்டாம் நிலை நிணநீர் உறுப்பு அப்படின்னு சொன்னோம். இது எங்கே இருக்குது காணப்படுது? லொக்கேட்டட் இன் த அப்பர் பார்ட் ஆஃப் த அப்டாமினல் கேவிட்டி. ஸோ இந்த வயிற்றுக்குழிக்கு மேல் பகுதியில் க்ளோஸ் டு த டயஃபார்ம், உதரவிதானத்தை நெருக்கி காணப்படுகிறது. உதரவிதானத்திற்கு நெருக்கமாக இந்த ஸ்ப்ளீன் காணப்படுகிறது. வயிற்றுக்குழிக்கு மேலே உதரவிதானத்துக்கு நெருக்கமாக இந்த ஸ்ப்ளீன் அமைந்துள்ளது. இந்த ஸ்ப்ளீன் கண்டெய்ன்ஸ் பி செல்ஸ் அண்ட் டி செல்ஸ். ஸோ இந்த ஸ்ப்ளீனில் என்ன இருக்குது? பி செல்ஸ் இருக்குது, டி செல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது வந்துட்டு ஹியூமோரல் அண்டு செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, 2 வகையான நோய் தடைக்காப்பில் இது ஈடுபடுது. திரவலி நோய் தடைக்காப்புலையும் ஈடுபடுது, செல்வலி நோய் தடைக்காப்புலையும் இது ஈடுபடுது. அடுத்து வந்து அடினாய்ட்ஸ். அடினாய்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிளான்ஸ் லொக்கேட்டட் இன் த ரூஃப் ஆஃப் த மவுத். ஸோ அந்த வாய்க்கு மேல் பகுதியில் இது அடினாய்ட்ஸ் வந்து காணப்படுது. இந்த கிளான்ஸ் காணப்படுகிறது. பிஹைண்ட் த சாஃப்ட் பேலட், இது நாக்கை வச்சு மேலே வச்சு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சாஃப்ட் மென்மையான அன்னம் இருக்கும். அதுக்கு மேலே தான் வந்துட்டு பின்னாடி தான் இந்த அடினாய்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வேர் த நோஸ் கனெக்ட் டு தி த்ராட். ஸோ அந்த நுகரம் இல்லையா, அது வந்துட்டு இணைக்கக்கூடிய, இந்த தொண்டையோடு இணைக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் இந்த அடினாய்ட்ஸ் காணப்படுகிறது. அடினாய்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ். ஸோ அந்த ஆன்டிபாடிஸை வந்து அடினாய்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். அடினாய்ட்ஸ் தட் ஹெல்ப் டு ஃபைட் அ இன்ஃபெக்ஷன், நோய்களுக்கு எதிராக இது வந்துட்டு சண்டையிடுது. ஸோ த டிப்பிக்கலி த அடினாய்ட்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் டூரிங் தி அடலசன்ஸ். ஸோ அதனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அடலசன்ட் ஸ்டேஜில் இது அப்படியே இந்த அடினாய்ட்ஸ் வந்து சுருங்கிடும். அண்ட் மே டிஸப்பியர் பை அடல்ட்ஹுட். அது வந்து அடல்ட்ஹுட்டில் முதிர் பருவத்தில் அது வந்துட்டு அப்படியே மறைஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு லிம்ஃப் நோடு, நிணநீர் முடிச்சு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிம்ஃப் நோடு இஸ் அ ஸ்மால் பீன் ஷேப்பில் ஸ்ட்ரக்சரில் தான் காணப்படும். அவரை விதி வடிவத்தில் இது காணப்படுகிறது. இஸ் அ பார்ட் ஆஃப் தி பாடிஸ் இம்யூன் சிஸ்டம். இது வந்துட்டு நோய் தடைக்காப்பு மண்டலத்தோட ஒரு பகுதின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு என்கவுண்டர் த ஆன்டிஜன் தட் என்டர் த டிஷ்யூ ஸ்பேஸ். ஸோ இந்த திசு இடைவெளிகளுக்குள்ளே நுழையக்கூடிய அந்த ஆன்டிஜன்களை எதிர்கொள்ளக்கூடியது இந்த லிம்ஃப் நோடு தான். அப்போ திசுகளுக்கு இடையே நுழையக்கூடிய ஆன்டிஜன்களை எதிர்கொள்ளக்கூடியது எது அப்படின்னு கேட்டால் லிம்ஃப் நோடு தான். ஓகே, அதை எதிர்த்து தாக்கக்கூடிய, அந்த ஆன்டிஜனை எதிர்த்து தாக்கக்கூடியது இந்த லிம்ஃப் நோட்ஸ் தான். ஸோ த லிம்ஃப் நோட்ஸ் filter and trap the substances that travel through the lymphatic fluid. ஸோ இந்த லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிடு, நிணநீர் திரவத்தின் வழியாக வரக்கூடிய அந்த சப்ஸ்டன்சஸை அதை பிடிச்சு அதை வடிகட்டி, ஓகே, அது வழியாக வரக்கூடிய அந்த ஆன்டிஜென்ஸை பிடிச்சு வடிகட்டக்கூடிய வேலையை இந்த லிம்ஃப் நோடு தான் செய்யுது. ஓகே, ஸோ தே ஆர் பேக்டு டைட்லி வித் தி ஒயிட் பிளட் செல்ஸ். ஸோ இது வந்துட்டு இதில் இந்த நிணநீர் முடிச்சில் என்ன இருக்கும்? ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கும். அது குறிப்பாக என்னது? லிம்ஃபோசைட்ஸ் அண்டு மேக்ரோஃபேஜஸ், இதெல்லாம் காணப்படும். இதெல்லாம் ஒயிட் பிளட் செல்ஸோட டைப்ஸ் தான், லிம்ஃபோசைட்ஸ் அண்டு மேக்ரோஃபேஜஸ். அப்போ லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிட்ஸில் அந்த லிம்ஃப் நோட்ஸில் எது அதிகமாக காணப்படுது அப்படின்னு கேட்டால் ஒயிட் பிளட் செல்ஸு. அது என்ன குறிப்பாக அப்படின்னா லிம்ஃபோசைட்ஸ் அண்டு மேக்ரோஃபேஜஸ் சொன்னோம். ஸோ தெர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லிம்ஃப் நோட்ஸ் ஃபவுண்ட் த்ரூ அவுட் த பாடி. உடம்பு முழுக்கும் பார்த்து 100க்கு மேற்பட்ட நிணநீர் முடிச்சுகள் வந்து காணப்படுகிறது. தே ஆர் கனெக்டட் டு ஒன் அனதர் பை லிம்ஃப் வெசல்ஸ். ஸோ நிணநீர் நாளங்கள் மூலமாக ஒவ்வொன்றும் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. லிம்ஃபிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், லிம்ஃப் அப்படின்னா ஒரு கிளியராக இருக்கக்கூடிய, டிரான்ஸ்பரண்டர், ஒளி ஊடுருவக்கூடிய, கலர்லெஸ், நிறமற்ற, மொபைல் அண்டு எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. அது வந்து நகரக்கூடிய, செல்லுக்கு வெளியே காணப்படக்கூடிய ஒரு இணைப்பு திசு அப்படின்னு அதை சொல்லலாம். லிம்ஃப் இஸ் ஏ கிளியர், டிரான்ஸ்பேரண்ட், கலர்லெஸ், மொபைல் அண்டு எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கிறதா லிம்ஃப். as the lymph percolates through the lymph nodes, the particulate antigen brought in by the lymph will be trapped by the phagocytic cells, follicular and interdigitating dendritic cells அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது? அப்படியே மெதுவாக அந்த லிம்ஃப் வந்து லிம்ஃப் நோடுக்குள்ளே உள்ளே நுழையும் போது
அந்த பெரிய அளவில் துகள்களுடைய அந்த ஆன்டிஜன் வந்து கொண்டு வரப்படுகிறது. அந்த லிம்ஃப் வழியாக கொண்டு வரும். அதை வந்துட்டு அந்த லிம்ஃப் தான் வந்துட்டு என்ன பண்ணும், அந்த பார்ட்டிகுலேட் ஆன்டிஜனை அப்படியே மெதுவாக லிம்ஃப் நோடுக்குள்ளே கொண்டு வரும். அதை வந்துட்டு அதை பிடிச்சு அதை வந்துட்டு என்ன பண்ணும், ஃபேகோசைட்டிக் செல்ஸ் தான் அதை வந்துட்டு பிடிச்சு வைக்கும். அண்டு ஃபாலிகுலர் செல்ஸு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விரல்கள் மாதிரி இருக்கக்கூடிய இன்டர்டிஜிட்டேட்டிங், அதை வந்துட்டு விரல்கள் மாதிரி இருக்கக்கூடிய டென்டிட்டிக் செல்ஸ், இதெல்லாம் வந்துட்டு அந்த பார்ட்டிகுலேட் ஆன்டிஜனை வந்துட்டு பிடிக்கும், ட்ராப் பண்ணி வைக்கும். ஸோ அப்படி ட்ராப் பண்ணி வைக்கும்போது அந்த ஆன்டிஜனை வந்துட்டு அதுக்கப்புறம் அதை அழிக்கக்கூடிய வேலையை இது செய்யும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிம்ஃப் நோடு இதில் பார்த்தீங்கன்னா 3 ஜோன்ஸ் இருக்குது, 3 பகுதிகள் காணப்படுகிறது. ஒன்று வந்து கார்டெக்ஸு, பாராகார்டெக்ஸ் அண்டு மெடுலா அப்படின்னு மொத்தம் 3 பகுதிகள் காணப்படுகிறது. இதில் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த லிம்ஃப் நோட் இஸ் கால்டு கார்டெக்ஸ். வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த லேயருக்கு பேர் கார்டெக்ஸ்னு பேர். விச் அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் விச் கன்சிஸ்ட் ஆஃப் பி லிம்ஃபோசைட்ஸ், மேக்ரோஃபேஜஸ் அண்டு ஃபாலிகுலர் டென்டிட்டிக் செல்ஸ் இதெல்லாம் காணப்படும். அப்போ கார்டெக்ஸில் என்னென்னலாம் காணப்படும் அப்படின்னு கேட்டால் பி லிம்ஃபோசைட்ஸ் காணப்படுகிறது, மேக்ரோஃபேஜஸ் இருக்குது அண்டு ஃபாலிகுலர் டென்டிட்டிக் செல்ஸ் இருக்குது. அடுத்து வந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜோனுக்கு பேர் பாராகார்டெக்ஸ் அப்படின்னு பேர். கார்டெக்ஸுக்கு கீழே இருக்கும், விச் இஸ் ரிச்லி பாப்புலேட்டட் பை டி லிம்ஃபோசைட்ஸ். இங்கே என்ன அதிகமாக காணப்படுது அப்படின்னு கேட்டால் டி லிம்ஃபோசைட்ஸ் வந்து அதிகமாக காணப்படுகிறது. அதில் வந்து இன்டர்டிஜிட்டேட்டிங் டென்டிட்டிக் செல்ஸு, விரல்கள் போன்ற அமைப்புடைய டென்டிட்டிக் செல்ஸ் வந்து இங்கே அதிகமாக காணப்படுகிறது. அடுத்து வந்து இன்னர் மோஸ்ட் ஜோன், இன்னும் உள்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஜோனுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் மெடுலா அப்படின்னு பேர், விச் இஸ் ஸ்பார்ஸ்லி பாப்புலேட்டட் பை லிம்ஃபோசைட்ஸ். ஸோ குறைந்த அளவு எண்ணிக்கையிலான லிம்ஃபோசைட்ஸ் வந்து இங்கே மெடுலா பகுதியில் காணப்படுகிறது. ஆனால் பட் மெனி ஆஃப் தம் ஆர் பிளாஸ்மா செல்ஸ், அதில் பெரும்பாலானவை பிளாஸ்மா செல்களாக காணப்படுகிறது. இந்த பிளாஸ்மா செல்ஸ் பார்த்தீங்கன்னா விச் ஆக்டிவ்லி செக்ரேட் ஆன்டிபாடி மாலிகுல்ஸ். இந்த பிளாஸ்மா செல்ஸ் தான் ஆன்டிபாடி மாலிகுல்ஸ் வந்து செக்ரேட் பண்ணும். ஸோ as the lymph enters it slowly percolates through the cortexன்னு வச்சுக்கிறோம். அந்த லிம்ஃப் வந்து அப்படியே மெதுவாக உள்ள லிம்ஃப் நோடுக்குள்ளே உள்ளே வருது. கார்டெக்ஸு, பாராகார்டெக்ஸு, மெடுலா ரீஜியனை வந்து அப்படியே உள்ளே வருதுன்னு வச்சுக்குவேன். கிவிங் சஃபிஷியன்ட் சான்ஸ் ஃபார் த ஃபேகோசைட்டிக் செல்ஸு அண்டு டென்டிட்டிக் செல்ஸு. ஸோ அதுக்கு வந்துட்டு உள்ளே வந்துட்டு அந்த லிம்ஃப் உள்ளே வரும்போது இந்த ஃபேகோசைட்டிக் செல்ஸு, டென்டிட்டிக் செல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அந்த லிம்ஃப் நோடுக்குள்ளே, அப்போ லிம்ஃப் வழியாக வரக்கூடிய அந்த ஆன்டிஜன்களை வந்து ட்ராப் பண்ணும், பிடிக்கும். லிம்ஃப் வழியாக வரக்கூடிய அந்த ஆன்டிஜன்களை பிடிக்கக்கூடிய வேலையை இந்த ஃபேகோசைட்டிக் செல்ஸு, டென்டிட்டிக் செல்ஸு இதெல்லாம் செய்யுது. ஸோ த லிம்ஃப் லீவிங் எ நோட், அப்போ லிம்ஃப் வந்து அந்த நிணநீர் முடிச்சு விட்டு வெளியேறும்போது கேரிஸ் என்ரிச்டு ஆன்டிபாடிஸ், நிறையா ஆன்டிபாடிஸை வந்து எடுத்துகிட்டு வரும் நிணநீர் முடிச்சிலேருந்து. அது வந்துட்டு அந்த ஆன்டிபாடிஸ் எது செக்ரீட் பண்ணியிருக்கோம், செக்ரீட்டட் பை தி மெடுலரி பிளாஸ்மா செல்ஸ். அந்த மெடுலாவில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மா செல்ஸு நிறைய ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் சேர்த்து இந்த லிம்ஃப் வந்துட்டு வரும், நிணநீர் முடிச்சிலேருந்து நோட்லேருந்து வெளியே வரும். ஸோ அந்த ஆன்டிபாடிஸ் வந்து பிளாஸ்மா செல்ஸ் ஏன் அந்த ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த லிம்ஃபில் நிறைய ஆன்டிஜென்ஸ் இருந்திருக்கும், அந்த ஆன்டிஜென்ஸுக்கு எகென்ஸ்ட் அந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிளாஸ்மா செல்ஸ் வந்து ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த லிம்ஃபுக்குள்ளே நிறையா என்ரிச்டு ஆன்டிபாடிஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த லிம்ஃப் நோடை விட்டு வெளியே வரும்போது என்டர் த லிம்ஃப் நோட்ஸ், வெளியே வரும்போது நிறைய அந்த ஆன்டிபாடிஸும் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் ஸோ அந்த ஆன்டிபாடிஸ் வந்து நிறையா ப்ரொடியூஸ் ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம், நிறைய ஆன்டிஜென்ஸ் வந்து அந்த ஃப்ளூயிடில் இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் என்ன ஆகும், ஸ்வெல்லிங் ஆஃப் லிம்ஃப் நோட்ஸ், அப்போ அந்த நிணநீர் முடிச்சுகள் வந்து வீக்கமடையுது. occurs due to active immune response. ஸோ இந்த செயல்திறன் மிக்க அந்த தடைக்காப்பு திறன் வந்து அதிக செயல்திறன் மிக்கதாக மாறும்போது
and increase the concentration of lymphocytes. லிம்போசைட்டோட அந்த அளவு அதிகமாகும் போது அந்த லிம்ஃப் நோடு வந்து வீங்கிடும். ஸோ அதனால தான் அதை வந்துட்டு the swollen lymph nodes may signal an infection. ஸோ வீக்கமடைந்து அந்த நிணநீர் முடிச்சு நோய் தொற்றுக்குண்டான அறிகுறி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். There are several groups of lymph nodes. நிறைய குரூப் ஆஃப் லிம்ஃப் நோட்ஸ் இருக்குது. குழுக்களாக அங்கங்கே குழுக்களாக லிம்ஃப் நோட்ஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அடிக்கடி வீங்கக்கூடிய அந்த லிம்ஃப் நோட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் the most frequently enlarged lymph nodes are found in the neck, கழுத்து பகுதியில், அண்டர் த சின், ஓகே, கன்னத்துக்கு கீழே, அண்டு ஆம்பிட்ஸ், ஓகே, கக்கங்கள், அண்டு த கிராயின், தொடை இடுக்குகள்லாம் இந்த லிம்ஃப் நோட்ஸ் வந்து அடிக்கடி வீங்கிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நோய் தொற்று அதிகமாகிடுச்சு. அதை எதிர்க்கிறதுக்காக நிறைய ஆன்டிபாடிஸ் வந்து அந்த ஆன்டிஜென்ஸ்க்கு எகென்ஸ்ட் ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது எது? பிளாஸ்மா செல்ஸ். ஸோ அந்த பிளாஸ்மா செல்ஸ் தான் ஆன்டிபாடிஸை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ நிறையா அந்த ஆக்டிவாக இருக்குது, லிம்ஃப் நோட்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது இது மூலம் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மால்ட், கால்ட், பால்ட் அப்படின்லாம் சொன்னோம் இல்லையா? மால்ட் அப்படிங்கிறது மியூக்கோசா அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ, எனது கோழைப்படலம் சார்ந்த நிணநீர் திசுக்கள் அப்படின்னு பேர். இஸ் a diffuse system of small concentration of lymphoid tissue in the alimentary, respiratory and urinogenital tract. ஸோ இதெல்லாம் வந்து இங்கெல்லாம் வந்துட்டு மியூக்கஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் எங்கள் அலிமெண்ட்ரி கெனால், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அண்டு யூரினோஜெனிட்டல் ட்ராக்ட், இங்கெல்லாம் வந்துட்டு குறைந்த அளவில் இருக்கக்கூடிய இந்த லிம்ஃபாய்ட் டிஷ்யூஸ். பார்த்தீங்கன்னா மால்ட் இஸ் பாப்புலேட்டட் பை லிம்ஃபோசைட்ஸ். அதிகமாக வந்துட்டு மால்ட்டில் என்ன லிம்ஃபோசைட்ஸ் காணப்படும் அப்படின்னு கேட்டால் டி செல்ஸ் அண்டு பி செல்ஸ். டி லிம்ஃபோசைட்ஸ், பி லிம்ஃபோசைட்ஸ் அதிகமாக இந்த மால்ட்டில் காணப்படும். as well as பிளாஸ்மா செல்ஸ் அண்ட் மேக்ரோஃபேஜஸ் இதெல்லாம் கூட அங்கே அதில் காணப்படுகிறது மால்ட்டில். of which is well situated to encounter the antigen passing through the mucosal epithelium. ஸோ அந்த கோழைப்படலம் வழியாக வரக்கூடிய ஆன்டிஜன்களை எதிர்கொள்ளக்கூடிய திறன் வந்துட்டு இந்த மியூக்கஸ்க்கு இருக்குது. இட் ஆல்சோ பொசஸ் ஐஜிஏ ஆன்டிபாடிஸ். இந்த மியூக்கஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், என்ன ஆன்டிபாடி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஐஜிஏ அப்படிங்கிற ஆன்டிபாடிஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ அப்போ அலிமெண்ட்ரி கெனாலில் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், யூரினோஜெனிட்டல் வழியாக வரக்கூடிய ஆன்டிஜன்களை வந்துட்டு எதிர்த்து தாக்கக்கூடிய செயல்களில் வந்துட்டு இந்த மால்ட் வந்து ஈடுபடுது. அடுத்து வந்து கட் அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோழைப்படலம் சார்ந்த நிணநீர் திசுவோட ஒரு பகுதி தான் இது வந்துட்டு கட் அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ. இட்ஸ் அ காம்பனண்ட் ஆஃப் த மியூக்கோஸ் அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ தான், which works in the immune system to protect the body from an invasion in the gut. ஸோ குடல் பாதைகள் வழியாக வரக்கூடிய அந்த ஆன்டிஜென்ஸ் அதை வந்துட்டு தடுக்கக்கூடிய வேலையை இது வந்து செய்யுது. அடுத்து வந்து பிராங்கஸ் அசோசியேட்டட் லிம்ஃபைட்டிஸ். இது வந்துட்டு காம்பனண்ட் ஆஃப் மால்ட் தான், மியூக்கஸ் அசோசியேட்டடோட ஒரு பார்ட் தான். இதுவும் இஸ் மேடப் ஆஃப் லிம்ஃபாய்ட் டிஷ்யூஸ் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டான்சில், லிம்ஃப் நோட்ஸ், லிம்ஃப் வெஸ் ஃபாலிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில், ரெஸ்பிரேட்டரி அந்த மூச்சு சுவாச பாதைகளில் இது காணப்படும். அந்த காணப்படக்கூடிய இந்த மியூக்கோசா கோலைகளில் குறிப்பாக வந்து ஃப்ரம் த நாசல் கேவிட்டி டு தி லங்ஸ். ஸோ அந்த மூச்சுக்குழல் பகுதியிலேருந்து லங்ஸ் வரலும் இருக்கக்கூடிய அந்த கோழைப்படலத்தில் இந்த டிஷ்யூஸ் வந்து இருக்குது. அதில் வரக்கூடிய நோய் கிருமிகளை எதிர்க்கக்கூடிய தன்மை வந்து இந்த மியூக்கஸ்க்கு இருக்குது. We will see the next video.